வணக்க மக்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா தளபதி சிஎம் விஜய் அவர்கள் வந்து சூப்பரான ஒரு 3 விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு. ஒன்று வந்து கட்டணமில்லா பேருந்து, பெண்களுக்கான கட்டணமில்லா பேருந்து சொல்லியிருக்காரு. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா மறந்தூர் ஏர்போர்ட் விமான நிலையத்தை வந்து ஃபுல்லாகவே கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதற்கான ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அது ரத்து செய்யப்படும் அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காரு. அதே மாதிரி 3வது பார்த்திங்க அப்படின்னா 2.5 லட்சத்துக்கு கீழே வருமானம் இருக்கவங்களுக்கு 3 சிலிண்டர் வருஷத்துக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற அந்த சிலிண்டர் அன்னபூர்ணி திட்டத்தையும் வந்து இன்றைக்கி வந்து அறிவிச்சிருக்காரு. ஸோ இந்த 3மே வந்து அவர் கொடுத்த வாக்குறுதி வந்து நிறைவேற்றிருக்காரு. முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா பரந்தூர் ஏர்போர்ட் விமான நிலையம் வந்து ரத்து செய்யப்பட்டு வந்து அங்குள்ள மக்கள் வந்து ஏகபித்தமாக வந்து கொண்டாடி இருக்காங்க. ஸோ வேறு லெவலில் செலிப்ரேட்டும் பண்ணியிருக்காங்க. பட் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக தேவை தான், ஆனால் அந்த இடத்துல தேவையில்லை. ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து நீர் வந்து அதாவது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சுன்னா எங்கே போகுதுன்னு தெரியாமல் திண்டாடிட்டு இருக்குது சென்னையில். இன்றைக்கி கூட பார்த்திங்க அப்படின்னா சோழிங்கநல்லூர்லாம் ஃபுல்லாகவே வந்து தண்ணி கட்டி தான் நிற்கிது. அந்த அளவுக்கு வந்து மோசமான சுச்சுவேஷன் இருக்கும்போதோ வரும்போதோ பார்த்திங்க அப்படின்னா ஏர்போர்ட் இருக்கும்போது அந்த இடமே பிளாக் ஆகும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்றதுனால வந்து அதை வந்து கேன்சல் பண்ணிட்டு வேறு இடம் வந்து பார்க்க போகிறோம். அதுலேயும் முக்கியமாக வந்து 3 இடங்கள் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து எது வந்து சரிப்பட்டு வருது அப்படிங்கிறது எல்லாமே டிஸ்கஷன் போயிட்டுருக்கதா வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வேலைப்பாடுகள் நடக்கும். ஏன்னா இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்குள்ள மக்களை வந்து சந்திக்க போகிற அன்னைக்கே வந்து அதே தான் சொன்னார். ஏர்போர்ட் வேண்டாம் வந்து சொல்லவே இல்லை, ஆனால் இந்த இடத்துல வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். அதை தான் வந்து இப்போவுமே சொல்லியிருக்காரு. ஸோ மக்கள் எல்லாருமே என்ன வாக்குறுதி கொடுத்தாரோ அதை நிறைவேற்றிருக்காங்கன்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கிறாங்க. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அவர் கொடுத்த வாக்குறுதி வந்து நிறைவேற்றிருக்காரு அப்படிங்கிறது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வேறு இடங்களும் பார்த்துட்ருக்காங்க. அதற்கான வேலைகள் வந்து தொடங்கப்படும் அப்படிங்கிறதும் சீக்கிரமாக வந்து அப்ரூவல் வந்து வாங்கி அதுக்கான வேலைகள் தொடங்கணும். அதுக்கு நடுவில் பார்த்திங்க அப்படின்னா மீனம்பாக்கம்ல உள்ள ஏர்போர்ட்டையும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி டெர்மினல் வந்து இன்க்ரீஸ் பண்ணப்படும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ரன்வே வந்து கொடுக்கறது அதிகமாக வர்றது தான் ரொம்பவே முக்கியம், டெர்மினலை இன்க்ரீஸ் பண்ணுறதை விட. ஸோ நமக்கே தெரியும் கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவருமே வந்து அதெல்லாம் யோசித்து கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. தற்போதைக்கு வந்து டெர்மினல் வந்து இன்க்ரீஸ் பண்ணப்படுது. அது வந்து கூடிய விரைவில் வந்து நடக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வேறு இடத்தில் ஏர்போர்ட் வரும் அப்படிங்கிறதுமே குறிப்பிட்டிருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து எந்த பிளான் பண்ணியிருந்தாங்களோ அதுபடி ஏர்போர்ட்டும் வரும். ஸோ இங்கேயும் வந்து டெர்மினல் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது, மக்களுக்கும் எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிது தான் இது வந்து இந்த பிளானை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி சிஎம் தளபதி விஜயை பற்றி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.